ஆனால் இறுதியாக புகார் கொடுத்தவனையே குற்றவாளியாக்கி நீ எங்களை இந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிறது ஒரு மாடல் என்று சொன்னால் அந்த அசிங்கப்பட்ட திராவிட மாடல் எங்களுக்கு தேவையில்லைங்கிறோம். உண்மையான சங்கிகள் திமுகவினர் என்றும் 2026 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் என விசிக நிர்வாகி ஒருவர் கடுமையாக வெளுத்து வாங்கியுள்ளார். திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது ஆதி திராவிடர்களுக்கு எதிரான மாடல் தான் திராவிட மாடல், வேற ஒண்ணும் கிடையாது. நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் 2026 நாங்கள் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம். எப்படி வெற்றி பெறுவீங்க? எப்படி முடியும்? உங்களால தமிழ்நாடு முழுவதும் விரவி கிடக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தும் ஆதி திராவிட சமூகம் உண்மையிலேயே ஆண்ட பரம்பரையாக இருந்து பல பகுதிகளிலே ஆளுமையை செலுத்திய ஒரு சமூகம் ஆதி திராவிட சமூகம், இந்த பறையர் சமூகம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த பறையர் சமூகத்தை புறக்கணித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட முடியுமா? வேண்டுமென்றே கொச்சைப்படுத்தி விட்டு எங்களுக்கெல்லாம் நாங்க ரொம்ப நாளா எங்க தலைவர் கூட்டணியில் இருக்கிறாரு நாங்கெல்லாம் மழுங்கிதான் இருந்தோம். ஆனால் இறுதியாக புகார் கொடுத்தவனையே குற்றவாளியாக்கி நீ எங்களை இந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிறது ஒரு மாடல் என்று சொன்னால் அந்த அசிங்கப்பட்ட திராவிட மாடல் எங்களுக்கு தேவையில்லைங்கிறோம். ஏண்டா, எங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு திராவிட மாடல், ஆதி திராவிடர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய திராவிட மாடல் இருக்குமானால் அந்த மானங்கட்ட திராவிட மாடல் வேண்டாம். நாங்களா சங்கிகள் மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான சங்கிகள் யார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் நான் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன். நீங்கள் உண்மையான சமூக நீதியை பேசக்கூடியவர்களாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சமூக நீதியின் அடிப்படையிலே குறைந்தபட்சம் அரசு பணிகள்ல 18 விழுக்காடு ஆதி திராவிடர்களுக்கு இருக்கிறாங்கல்ல, மற்ற சமூகங்களுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் போடுறாங்க? உங்களுடைய ஒன்றிய செயலாளர்களே 18 விழுக்காடு ஒன்றிய செயலாளர் தர முடியுமா? 18 விழுக்காடு மாவட்ட செயலாளர்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் 18 விழுக்காடு தர முடியுமா? தரமாட்டேன், எதுவுமே தரமாட்டேன். ஒரு எந்தெந்த பகுதியில் யாரெல்லாம் பெரும்பான்மை ஆதிக்க சமூகமாக இருக்கிறதோ அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருப்பார்கள், அல்லது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலே எல்லா பொது தொகுதியும் அவர்கள் தான் வேட்பாளர்களாக இருப்பார்கள். எந்த பொது தொகுதியிலாவது இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறார்களா? இல்லை. உங்களுக்கு எதுக்கு தனியா தொகுதி? உங்களுக்கு தான் ரிசர்வ் தொகுதி கொடுத்தாச்சு என்று சொல்லி கேவலமாக பேசக்கூடிய ஒரு இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கே ஆள் கிடையாது அப்படின்னு கேவலமா பேசுவது உண்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.